அன்பு மாணவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கவர்மெண்ட்டில் அஃபிஷியலாக வெளியிட்ட 10th பப்ளிக் எக்ஸாம் சயின்ஸ் சப்ஜெக்ட்கான ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பரை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2025 பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் 10th சயின்ஸ் சப்ஜெக்டில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கலாம். எப்போதுமே மாடல் கொஸ்டின்லேருந்து 50% கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஸ்டினை நல்லா தெளிவாக பார்த்து படிங்க. எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? 1 மார்க்லாம் நல்லா தரவாக படிங்க. புக் பேக் கொஸ்டின்ஸை மெயினாக படிங்க. சரிங்களா? புக் பேக்லேருந்து உங்களுக்கு 100% கொஸ்டின் புக் பேக்லேருந்து தான் வரும். சப்போஸ் 1% தான் புக் இன்சைட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் புக் பேக் கொஸ்டினை 1 மார்க்கு நல்லா தெளிவாக படிச்சுக்கங்க. அடுத்து 2 மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 2 மார்க் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த 7 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும்தான் எப்போதுமே மாடல் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பரில் கொடுப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா பற்சக்கரங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. அடுத்த கொஸ்டின் டாப்ளர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை கூறுக. உண்மை வெப்ப விரிவு குணகம் வரையறுக்கவும். மேலும் அதன் அலகினை எழுதுக. ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையின் வினையை கூறுக. நியூரான்களின் 3 வகை அமைப்பை எழுதி அவை காணப்படும் இடத்தை கூறுக. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABCD ஆகிய பாகங்களை அடையாளம் காணவும். நல்லா படத்தை பார்த்துக்குங்க. பாகங்களை தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும்? அடுத்த கொஸ்டின் DNA விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாடுகளை எழுதுக. ஸ்க்ராட்ச் சுழல் திருத்தியில் மேடை அதாவது ஸ்டேஜ் என்பது பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. ஒரு பொருளிலிருந்து செல்லும் ஒளிக்கற்றையானது 0.3 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட விரிவு லென்ஸால் குவிக்கப்பட்டு 0.2 மீட்டர் என்ற தொலைவில் பிம்பத்தை ஏற்படுத்துகிறது எனில் பொருளின் தொலைவை கணக்கிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் நமக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதலை விளக்குக. எளிய நுண்ணோக்கியின் பயன்பாடுகளை யாவை? மியோலி அலைகள் என்றால் என்ன? எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுக. நெக்ஸ்ட் கொஸ்டின் உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் யாவை? நெக்ஸ்ட் கொஸ்டின் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபாடு தருக. ஒரு வித்திலை தாவர வேர் மற்றும் இரு வித்திலை தாவர வேர் வேறுபாடு தருக. மனித இதயத்தின் வெளிப்புற அமைப்பை படம் வரைந்து பாகங்கள் குறிக்கவும். அடுத்த கொஸ்டின் வட்டார இன தாவரவியல் என்பதனை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. அடுத்த கொஸ்டின் ஜீன் சிகிச்சை முறை பற்றி விளக்குக. அடுத்த கொஸ்டின் இதில் ஆர்னு 2 இருக்குது. 100 கிலோ நீரில் 25 கிலோ சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. அதன் கரைபொருளின் நிறைய சதவீதத்தை காண்க. அடுத்து சரியா தவறா கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் கொஸ்டின் படித்து சரியா தவறான்னு கூற்று திருத்தி எழுதுங்க. நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சுற்றை விவரிக்கவும் அல்லது ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. அடுத்த கொஸ்டின் நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை எழுதுக. அவகட்ரோ விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் 2 கூறுக. அல்லது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அல்லது அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? சிறுநீர் பாதை நோய் தொற்று யூடிஐயின் விளைவுகளை கூறுக. அல்லது டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது? இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூறுக. தவறான பயன்பாட்டுக்கு உள்ளான குழந்தைகளை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகள் ஏதேனும் 2 கூறுக. ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோதான் கொஸ்டின். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை தெளிவாக படிங்க. எந்த கொஸ்டின் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஸ்டின்ஸ் எந்த கொஸ்டின் மிஸ் பண்ணாமல் தெளிவாக படிங்க. அடுத்த இன்னொரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. அந்த கொஸ்டினை நம்ம உடனே அப்லோட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு வரும். இன்னும் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அடுத்ததாக முக்கியமான லெசன் பை லெசன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே போதுமானது. நம்ம கொடுக்குற கொஸ்டினை தெளிவாக படிச்சிங்கனாலே உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும்.